பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லயும் ஆண்டவர் உங்ககிட்ட வந்து என்ன பேச போறாருன்னா, மாத்தி யோசி, மனச புதுசாக்கு. சரியா? இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத்தி யோசி, மனச புதுசாக்கு. நம்ம நம்ம எல்லாரும் வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு எல்லாமே வச்சிருப்போம். ஸோ அதுல என்ன செய்வாங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்கு அப்புறம் அதை ரினியூ பண்ணணும்பாங்க. இப்போ நீ 5 வயசு வரைக்கும் ஒரு ஒரு கார்டு ஆதார் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருப்ப. அதே கார்டு வந்து நீ இப்போ இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ரினியூ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே அப்டேட் ஆயிட்டே இருக்குது. எல்லாமே ரினியூ ஆயிட்டே இருக்குது. நம்மளுடைய மனசும் வந்து புதுசாகணும். அதுதான் வந்து வேதத்துல வந்து போட்டிருக்குது. ஸோ ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. சரியா? 2 வார்த்தை, புதுசாக்கணும், மறுரூபமாக்கணும். மறுரூபமாக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். மாற்றம், நல்லதுக்கு ஏற்ற போல மாற்றம். இப்ப நீ நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடாது, போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பேச்சிலையும் சரி, உன்னுடைய யோசனையிலையும் சரி, உன்னுடைய ஆக்ஷன்ஸ், உன்னுடைய செயல்கள்லையும் சரி, எல்லா விதத்திலையும் புதுசாக்கணும். மனசை புதுசாக்கணும். அப்பதான் வந்து நம்ம முன்னேற முடியும். இதை வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம தேவ சித்தத்தை அறியும் போது. சரியா? அதுலதான் அதான் அந்த வசனத்துல வந்து போட்டிருக்கு, தேவ சித்தம் இன்னதென்று பகுதறியத்தக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படின்னா தேவ சித்தம் எப்படின்னா, அதிலேயே அந்த வசனத்தையே போட்டிருக்கு, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான. இந்த வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்மை அப்படின்னா குட், அதே போல பிரியமுமானனா காடுக்கு பிளீசிங்கான, அதே போல பரிபூர்ணமானனா பர்ஃபெக்டான காட்ஸ் வில். ஸோ இதெல்லாம் நீ அறியணும், பகுத்தறியத்தக்க அந்த ஞானம், அந்த மனசு வேணும்னா உன் மனசு புதுசாகணும். ஏசப்பாவுடைய சுத்தம் என்னன்றது உன் வாழ்க்கையில என்னன்னு தெரியாம இருக்கியா? இந்த காலகட்டத்துல தேவ சித்தம் என்ன என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நீ தெரியாம இருக்கியா? உன்னுடைய வாழ்க்கையில உன் மனசை வந்து நீ புதுசாக்கும் போது பழைய காரியங்கள் எல்லாம் வந்து மாற்றணும். அதே போல நம்மளுடைய வேதத்துல வந்து ஜகேயுன்ற ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு குள்ள மனிதர் தான். அவருக்கு வந்து எப்படியாவது இயேசு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால என்ன செய்யறாரு, ஓடி போய் ஒரு மரத்துக்கு மேல ஏறி நின்னு பார்க்கணும்னு தான் நினைச்சாரு. ஆனா ஏசப்பா அந்த நேரத்துல அந்த வழியா வரும்போது, ஜகேவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொன்னாரு. அப்போ உடனே ஏசப்பா அவருடைய வீட்டுக்கு வரா போறான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்து, ஏசப்பா அவருடைய வீட்டுக்குள்ள வந்ததுமே அவர் செஞ்ச காரியம் என்னன்னா, அவருடைய மனசு புதுசாச்சு, அவருடைய வாழ்க்கை மறுரூபமாச்சு. எப்படின்னா, அவருடைய பழைய பாவங்கள் என்னென்னலாம், யார்கிட்டலாம் நான் திருடி காசு வாங்கினேன், சீட் பண்ணி நான் காசு வாங்கினேன், அவங்களுக்குலாம் 4 மடங்கு நான் திரும்பி கொடுத்துருவேன், ஏழைகளுக்கெல்லாம் நான் கொடுப்பேன். ஏசப்பா எதுவுமே சொல்லலை, இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவருடைய மனசு புதுசாகும் போது, மனசு மறுரூபம் ஆகும்போது, இதுதான் தேவ சுத்தம்ன்றது அறிஞ்சதும் அவர் என்ன செஞ்சாரு, எல்லாவற்றையும் வந்து அவருடைய வாழ்க்கையில மாற்றினாரு. ஸோ இந்த நாள்ல இந்த தாட்டோட இந்த டேக்குள்ள நீ போ, இந்த நாளுக்குள்ள நீ போ, மனசை புதுசாக்கு. பழைய காரியங்கள், பழைய விஷயங்கள் ஏதாவது உனக்குள்ள வந்துச்சுன்னா அதை வந்து டிலீட் பண்ணிட்டு உன்னுடைய வாழ்க்கைய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணு. பழைய பேட்டர்ன்ஸ் படி நீ நடக்காத. அதே போல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறத, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் போடாத. ஏன்னா நம்ம வந்து பழைய இதுலயே இருந்துட்டு இருந்தோம்னா வேஷத்துலதான் நம்ம வாழுவோம். முகமுடி போட்டுதான் நம்ம ஒரு வாழ்க்கை வாழும். சர்ச்சில் ஒரு முகமுடி, ஸ்கூல்ல ஒரு முகமுடி, பேரண்ட்ஸ் முன்னாடி ஒரு முகமுடி. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டாம். ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். ஒரு மனசு புதுசான ஒரு வாழ்க்கை வேணும். ஸோ இந்த நாள்லயும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.